ஹாய், இன்னைக்கு டே 4 கிளாஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தலவாணி உரை பில்லோ கவர் பார்க்க போறோம். பில்லோ கவர் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றதுன்றத ஃபுல்லா இந்த வீடியோல பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க ஏற்கனவே ஒரு 3 வீடியோ போட்டிருக்கோம். இது வந்து நம்ம பேசிக்ல இருந்து பழகுறது. அந்த பேசிக்ல இருந்து நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும் டெய்லரிங்னா என்ன, அதுல என்னென்ன ஸ்டெப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அதனால இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் 3 வீடியோஸை பார்க்கல அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. பார்த்துட்டு வந்துட்டு இது 4வது நாள் கிளாஸ் பில்லோ கவர் பார்க்கலாம். என்ன பாப்பா இன்னைக்கு கிளாஸ் பார்க்கலாமா? பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தலகாணி வரைக்கும் தேவையான மெஷர்மெண்ட் இதுதான். அகலம் 32 இன்ச்சு தேவை, ப்ளஸ் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுருக்கோம். 32.5. உயரம் 21 இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு கீழே தையலுக்கு அரை இன்ச்சு விட்டுருக்கோம். அதே மாதிரி அகலம் 32.5, உயரம் 21. இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு தான் நம்ம இப்போ பில்லோ கவர் தைக்க போகிறோம். வாங்க இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். தேவையான அகலத்தை எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அகலம் வந்து 32 பாதி 16. இப்போ நம்ம டபுள் ஃபோல்டாக தான் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு 16ல் கணக்கு வச்சு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 16 இன்ச்சு இதிலேருந்து இப்படி ஃபோல்டு பண்ணிட்டீங்கன்னா பதினாறு ப்ளஸ் ஒரு அரை வச்சோம்னா 32 வந்துடும். மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குன்னு. கரெக்டாக இருக்குது. 16 ப்ளஸ் ஒரு அரை இருக்குது. 16 ப்ளஸ் ஒரு அரை இந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஹைட் வந்து உயரம் 21 ப்ளஸ் ஒரு அரை 21. அரை இன்ச்சு எதுக்காக விடுறோம்னு பார்த்தீங்கன்னா தையலுக்காக விடுறோம். 21 அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து 2 இடத்துல தையல் வரும். இந்த இடத்துல தையல் வரும், அது மாதிரி இந்த சைடில் தையல் வரும். நம்ம பை தைச்சோம் இல்லையா, துணிப்பையே. இதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோவும் போய் பார்த்துட்டு வந்துருங்க. துணிப்பை என்ன மெத்தடில் தைச்சோமோ சேம் அதே மெத்தட் தான் தலவாணி வரை. அதில் கொஞ்சம் அளவுகள் மட்டும் மாறுபடும். இது கொஞ்சம் பெருசாக எடுப்போம், அது கொஞ்சம் சின்னதாக எடுப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். சேம் அதே மெத்தடு தான். அதே மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம கட் பண்ணிட்டோம். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ணியிருக்கோம், டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கோம். டோட்டலாக 32.5 இன்ச்சு. இப்போ இந்த ஒன் சைடு அளந்து பார்த்துக்கோங்க. ஒன் சைடு 16.5 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரியே சென்டர்லேயும் வச்சு பார்த்துக்கோங்க. 16.5 இன்ச்சு இருக்குது. கொஞ்சம் கிராஸாக இருந்தால் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கே இதில் கிராஸாக இருக்குது. அதனால் ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தை கட் பண்ணி விட்டுருங்க. ஒன் சைடுக்கு 16னா அகலம் 2 சைடுக்கு 33 இன்ச்சு. இந்த அகலம் எவ்வளோனா 33 இருக்குது. உயரம் 21 இருக்குது. எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லா உயரமும் கரெக்டாக இருக்காங்க. இப்போ மேலேயும் நம்ம இந்த மாதிரி பார்டர் இருந்ததுனால மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு கொடுக்கல. இப்போ மேலே மடிச்சடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு இன்ச் வந்து மேலே மடிச்சடிக்கிறதுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே கயிறுக்கு நம்ம டோட்டலாக 10 இன்ச் எடுத்துக்கலாம். இந்த அகலம் வந்து 2 இன்ச் எடுத்துக்கிறோம். நம்ம துணிப்பையில் அந்த பைக்கு காது ரெடி பண்ணோம் இல்லையா, அதே மெத்தடு தான். அதில் வந்து 2 சைடுமே நம்ம ஒரு புடி மாதிரி மடக்கி வச்சுருப்போம். இதில் அப்படி கிடையாது. இதில் அப்படியே கயிறை 2 சைடும் கட்டிக்கிற மாதிரி இதில் தைக்க போகிறோம். டோட்டலாக 10 இன்ச் எடுத்தோம். இதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க. அதை அப்படியே போட்டு 2 பக்கம் கயிறு. நம்மளுக்கு கயிறு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். 10 இன்ச்சுலாம் இல்லை, நம்மளுக்கு கட்ட மாதிரி கயிறு வேணும். ஓரளவுக்கு கட்டணும் பிடிச்சி, அதனால் 10 இன்ச் எடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இனி ஸ்டிச்சிங் பார்த்துடலாம். பில்லோ கவர் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே துணி பை தைச்சிருக்கோம் இல்லையா, 2 சைடு மட்டும் ஓப்பனாக இருக்கும். இந்த சைடும் கீழேயும் நம்ம அரை இன்ச்சு நம்ம வந்து அடித்தோம். ஒரு சைடு வந்து ஃபோல்டிங்காக இருக்குது, அதனால் இந்த சைடு அடிக்க வேணாம். இந்த ஓப்பன் சைடு வந்து நம்ம அடிச்சுக்கிறணும். அரை இன்ச்சு கணக்கு பண்ணி ராங் சைடாக இருக்கணும். துணி வந்து கெட்ட பக்கத்தில் இருக்கணும். கெட்ட பக்கம் உங்களை பார்த்த மணிக்கு இருக்கணும். அடிச்சு திருப்பினோம்னா அப்போ தான் நல்ல பக்கம் வரும். அரை இன்ச்சு
மாதிரி தச்சுட்டு இங்கே வந்து 1/2 இன்ச் வந்தோடனையும் நீடியில் உள்ளே இறக்கிட்டு நிப்பாட்டிடுங்க. இதை அப்படியே திருப்பிட்டு கீழேயும் 1/2 இன்ச் லாஸ்ட்லேயும் எண்டிங்லேயும் இந்த மாதிரி ரிவர்ஸ் போட்டுக்கோங்க. நம்ம அதில் திருப்பின மாதிரியே தான் இந்த லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோன்னு இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் கொஞ்சோன்னு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் திருப்பையில் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். முனியில் வந்து இந்த மாதிரி திருப்பினோம்னா ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஊக்கு இல்லாட்டி ஏதாவது ஒன்று வச்சு அந்த ஷார்ப் கிட்ட அப்படி வச்சு குத்துனீங்கன்னா ஷார்ப் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடும் இப்படி ஷார்ப்பாக எடுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சு கணக்கு வச்சு 1/4 இன்ச்சில் அமுக்கு தையல் ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நம்ம ஸ்டிச் பண்ணணும். 3 பக்கமுமே சுற்றி 1/4 இன்ச்சு. இதுவும் அதே மாதிரி அந்த 1/4 இன்ச்சு கிட்ட வந்து நீடியில் இறக்கிட்டு நிப்பாட்டிடுங்க. அதுக்கப்புறம் திருப்பிட்டு கீழேயும் 1/4 இன்ச்சு. அதே மாதிரி இந்த சைடும் 3 சைடுமே நம்ம 1/4 இன்ச்சு கணக்கு வச்சு இந்த மாதிரி சுற்றி அடிச்சுக்கிறணும். அவ்வளோதான், இது வந்து அடிச்சாச்சு. இப்போ இதில் மேலே வந்து நம்மளுக்கு பார்டர் இருக்கிறதுனால இங்கே எக்ஸஸாக நம்ம கிளாத் விடலை. இப்போ பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி விட்டு பிசுறு தெரியாமல் இந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டு பண்ணி இந்த சைடு நீங்கள் அடிக்கிற மாதிரி வரும். நம்மளுக்கு பார்டர் இருக்கிறதுனால இதை அப்படியே விட்டுட்டோம். எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டு நம்ம மடித்து அடிக்கலை. இதை நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ நாடா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டு, இங்கேருந்து இங்கே ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் குட்டியாக ஒரு ஃபோல்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி கிளாஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதில் துணிப்பை நம்ம என்ன மெத்தடு தைச்சோமோ அது பார்த்தவங்களுக்கு புரியும். நம்ம சேம் அதே மெத்தடில் தான் இதையும் தைக்கிறோம் அப்படின்னு 2 நாடாக ரெடி பண்ணிக்கிறோம். அவ்வளோதான், 2 ரெடி பண்ணிவிட்டு இதை சென்டரா 2ஆ மடக்கி இந்த சென்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம உள்வாக்கில் தான் வச்சு நம்ம அடிக்கணும். ராங் சைடு தான் வச்சு நம்ம இந்த கயிறை அடிக்கணும். ரைட் சைடு வச்சு அடிக்கக்கூடாது, வெளியில் தெரியும். ராங் சைடு உள்ள இப்படி தூக்கிட்டு உள்ள இந்த இடத்துல தான் வச்சு அடிக்க போகிறோம். இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட போகிறோம். சும்மா அப்படியே தையல் போடாமல் பாக்ஸ் மாதிரி அப்படியே வந்துட்டு போன கிளாஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த பைக்கு நம்ம இப்படி தான் தைச்சோம். துணி பை தைச்சோம் இல்லையா, அதில் நம்ம இப்படி பாக்ஸ் டைப்பில் தான் போட்டோம். அதில் 4 சைடு வச்சு அடித்தோம். இதில் சிங்கிள் சைடு சென்டரில் மட்டும் வச்சு அடிக்கிறோம். இப்போ 2 சைடுமே அதே மாதிரியே பாக்ஸ் டைப்பு தான். இந்த சைடும் அதே மாதிரியே டைப்பே போட்டுக்கலாம். ஓகே, பில்லோ கவர் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் இதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்க. பாப்பாவும் சூப்பராக தைச்சா. இனி பாப்பா தைச்சதையும் வாங்க காமிக்கிறேன் பாருங்கள். இது நான் தைச்சது, பாப்பா தைச்சிட்ருக்கா, காமிக்கிறேன் உங்களுக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெய்லரிங்கில் பாப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கா. சரி, அவள் ஆர்வமாக இருக்கும்போதே அவளுக்கு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே அவளுக்கு பர்ஃபெக்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அவளும் ஆர்வமாகவே படிக்கிறா. இருந்தாலும் எதுவுமே என்னை கட் பண்ண வேணான்னு சொல்லிடுவா. அவளாகவே எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங்கும் எல்லாமே முடிச்சுட்டு தான் அடுத்து அவள் விளையாடவே போவாள். கண்டிப்பாக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பில்லோ கவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இந்த சைஸ் பில்லோ கவர் இருக்கும். அதனால் நான் குட்டியெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. நார்மலாக நம்ம தச்சுட்டு நம்ம வீட்டில் போடுற அளவுக்கு தான் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். பாப்பா வந்து ஃபினிஷிங் பக்காவாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் வரும். இது எல்லாமே நம்ம நாடா கடையில் வாங்காமல் இதுவுமே அவள் ரெடி பண்ணி எல்லாமே சூப்பராக வச்சுட்டா. ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. பாப்பா பில்லோ கவர் தைக்கிறது உனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? ஈஸியாக இருந்துச்சுமா. மறக்காம நிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.